நான் இன்னைக்கு உங்க முன்னாடி அதிரடியான அறிவியல் கண்டுபிடிப்பு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நீங்க சமையல் கேஸை யூஸ் பண்றது பெட்ரோலியம் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தர் தண்ணியில தான் நான் குக்கிங் கேஸ் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஹைட்ரஜன் கேஸை தண்ணியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூல் அப்படிங்கிற இந்த கேஸை எல்லா தொழிலுக்கும் சமையலுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவரு நிரூபிச்சிருக்காரு. இத பத்தி முழுசா பார்க்கலாம். இதுக்கு அவர் யூஸ் பண்ணிருக்கிறது டிஸ்டில்டு வாட்டர் தான். இவரு டிஸ்டில்டு வாட்டர்ல இருந்து தான் இந்த ஹைட்ரஜன் கேஸை பிரிச்சு அடிச்சிருக்காரு. இதுக்கு கிரீன் ஹைட்ரஜன் பேர் வச்சிருக்காரு. 1 லிட்டர் தண்ணியில 1225 லிட்டர் ஹைட்ரஜனை தயாரிக்கலாமா. இதுல இவரு கைராய்டு எலக்ட்ரோலைட் மெம்பரேன் மிஷினை யூஸ் பண்ணியிருக்காரு. மெயினா இவர் இதை கண்டுபிடிச்சதுக்கு காரணம் கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இதை மெயினா கண்டுபிடிச்சிருக்காரு. மிஷினோட செலவு தோராயமா 40,000 தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்காது. ஃபாசில் ஃபியூல் அதிகமா எமிட் பண்ணாதனால இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பானது. ஃபியூலோட விலை உயர்வு, அப்புறம் வெளிநாட்டோட இறக்குமதி இதெல்லாம் தாண்டி உள்நாட்டுக்குள்ளேயே தண்ணிலேயே தயாரிக்க முடியும்னா நம்மளால இதை தற்சார்பா யூஸ் பண்ண முடியும். நாம இதற்கான தொழிற்சாலைகளை உருவாக்கி இதன் மூலம் பயன்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ராமலிங்கம் கார்த்திக்ங்கிறவரு திருப்பூர்ல இருக்கிற வஞ்சிப்பாளையங்கிற ஊர்ல இருக்கிற அங் கம்பெனியை சேர்ந்தவர். இவரு அங்க சீஃப் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தண்ணி மூலயமா நம்ம எரிபொருளை யூஸ் பண்றது மட்டும் புழக்கத்துல வந்துச்சுன்னா எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூலை பயன்படுத்துறதுக்கு நீங்க ரொம்பவுமே ஆர்வமா இருக்கீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.